இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. உயர் பதவிகளான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளில் தொடர்ந்து இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய இடங்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய இடங்களை, பழங்குடி மக்களுக்கு வழங்க வேண்டிய இடங்களை எல்லாம் கொள்ளைப்புறம் வழியாக அடாவடித்தனமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவத்திலிருந்து அவர்கள் உயர்சாதி பார்ப்பவர்களுக்கு, உயர்சாதி பிரிவினருக்கு வழங்குவதை கண்டித்து நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், இதன் நோக்கம் வெற்றி பெற வேண்டும். இடஒதுக்கீடு என்பது அவர்கள் இந்த அரசாங்கத்தை கட்டமைத்தவுடன் அப்படியே வழங்கிவிடவில்லை. சமூகத்தில் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் மக்கள் ஒன்றுபட்டு போராடியதன் மூலமாக, குறிப்பாக தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட ரீதியாக வழி செய்தார். தந்தை பெரியார் அவர்கள் சமுதாயத்தில் இறங்கி போராடியதன் மூலமாக இந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது. 1950ஆம் ஆண்டு செண்பகம் துரைராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பன பெண்மணி, இவர்கள் சமுதாயத்தில் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள். எனவே முற்பட்ட பிரிவினரான எங்களுக்கெல்லாம் இந்த சமூக நீதி என்று சொல்லி இவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எங்களை எல்லாம் வாழ விடவில்லை, எங்களுக்கு மருத்துவத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் ஒரு வழக்கை தொடுக்க, அந்த வழக்கை பார்த்து மத்தியில் இருந்த, இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த நேரு அரசாங்கம் இடஒதுக்கீடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் வீதி வீதியாக சென்று பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்திய அரசுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக ஒரு மாபெரும் போராட்டங்களை நடத்தி இந்த இடஒதுக்கீடு மீண்டும் சமூக அடிப்படையில் கூடிய அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்கின்ற முதல் சட்ட பிரிவை 1951ஆம் ஆண்டு திருத்துவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டுவிட்டது. அதன் முதல் சட்ட திருத்தமே இடஒதுக்கீட்டுக்காக திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் தான். இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் வந்திருக்கிறது. ஆனால் முதல் முறையாக இந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான். இந்த வரலாற்றை தமிழக மக்களாகிய நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டிருப்பதால் தான் இவன் எடுக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனமான முடிவுகளையும் உடனடியாக கண்டிப்பது தமிழ்நாடாக இருக்கிறது. 18% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதில் 3% உள்ளொதுக்கீடாக அருந்ததி மக்களுக்கும், மீதி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% என்று ஏறக்குறைய 50% இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் கடலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மீதி 50% அவன் பொது கோட்டா என்ற பெயரில் அவன் உள்ளே வந்து விடுகிறான். 50% இன்றைக்கு எந்த விதமான ஒரு போராட்டம் செய்யாமல், அவன் வீதியில் வந்து நம்மை போல கத்தாமல், கேள்வி கேட்காமல், அவன் ஆர்ப்பாட்டம் செய்யாமல், பொதுக்கூட்டம் நடத்தாமல், கண்டன முழக்கம் எழுப்பாமல் 10% இடஒதுக்கீட்டை இன்றைக்கு பார்ப்பவர்கள் நோகாமல் நுங்கு சாப்பிட்டிருக்கிறான். 10% இடஒதுக்கீடு இன்றைக்கு அனைத்து உயர் பதவிகளிலும் உடனே நிரப்பப்படுகிறது. ஆனால் 27% இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசு பணிகளில் உடனடியாக அவர் நிரப்பப்பட்டிருக்கிறதா? 15% மேல் இதுவரை பிற்படுத்தப்பட்ட மக்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களோ, பழங்குடியின மக்களோ 27% இடஒதுக்கீட்டிலே தராத அயோக்கியர்கள் ஆளக்கூடிய இந்த பாசிச பாஜக கும்பல் அவன் நமக்கு வழங்க வேண்டிய உயர் பதவிகளில் எப்படி தருவான் என்கின்ற தார்மீகமான கேள்வியும் நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மையமான நோக்கம் இதுதான். அவன் ஏற்கனவே நாம் பெற்ற இடஒதுக்கீட்டையே தராதவன் இன்றைக்கு உயர் பதவிகளில் தொடர்ந்து அவன் இடஒதுக்கீட்டை மறுத்து வருகிறான். ஐஐடி, MIT போன்ற பல்வேறு பார்ப்பன கூடாரங்களால் நடத்தப்படும் உயர் கல்விகளிலும், உயர்கல்வி கூடங்களிலும் நம்மை போன்ற பிற்படுத்தப்பட்ட சாதாரண ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் உள்ளே நுழைய முடியவில்லை 50 ஆண்டுகளாக. இப்படிப்பட்ட இந்த கொடுமைக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்
வெற்றி பெற வேண்டும் என்று கோரி ஒன்றுபடுவோம் ஜனநாயக சக்திகளே, பாசிச சதிகளை முறியடிக்க ஒன்றுபடுவோம். வெல்லட்டும் திராவிடர் கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் ஜனநாயக சக்திகளின் ஒன்றுபட்ட போர் குரல். வெல்லட்டும் இழிவுபடுத்துகிறான் இடஒதுக்கீட்டை இழிவுபடுத்துகிறான். உயர் கல்வி இடஒதுக்கீட்டை மறுக்கிறான். உடனே வேண்டும் அனைத்திலும் உயர் கல்வி அனைத்திலும் உயர் பதவி அனைத்திலும் இடஒதுக்கீடு உடனே வேண்டும். IAS IPS IFS பதவிகளில் அனைத்து சாதி மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு உடனே வேண்டும். மறுக்கின்றான். ஒன்றிய அரசின் பதவிகளிலும் அனைத்து பதவிகளிலும் சட்டத்திற்கு விரோதமான பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பதவிகளை மறுக்கிறான். கொடுக்கிறான். ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பதவிகளை எல்லாம் தூக்கி பார்ப்பனிய உயர் சாதி மக்களுக்கே கொடுக்கிறான். அநீதி ஏற்கனவே அநீதி சிறுபான்மை மக்களுக்கு SC மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டிய நீதிபதி நியமனத்தை பொறுக்கிறான். ஏற்கனவே மறுக்கிறான். அநீதி போதான குறைத்துகின்ற உயர் பதவி அனைத்திலும் உயர் சாதி இந்துக்களுக்கு சிறுபான்மை பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் பதவிகளை சட்டவிரோதமாய் ஒதுக்குகிறான். மறுக்கிறான். சமூகத்தில் கடைநிலையில் ஏற்கனவே இருக்கின்ற பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இடங்களை எல்லாம் தூக்கி உயர் சாதி பார்ப்பனர்களுக்கு வழங்குகிறான். இதுவரை சட்டவிரோதமாக அழித்தவன் எந்த ஒரு புள்ளி உறவும் தர மறுக்கிறான். தெரிந்து கொள்வோம். ஒன்றிய அரசே பாஜக அரசே சனாதன அரசே பாசிச உழைக்கின்ற எங்களுக்கு நீ தரும் இடஒதுக்கீடு பிச்சை அல்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.